அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு பழம். சரி பனம்பழம் கிடைக்குது. இங்கே இருக்குது. நிறுத்து இப்படியே நிறுத்து. பாப்போம். பக்கம் கிடக்குறா. போய் தான் எடுக்கணும். தாண்டிடுவியா? பழம் ஆகுமான்னு பாரு. பழம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது பாரு. 2 பழம் அது எடு. அது ஒன்று இருக்குது பாரு. சூப்பராக இருக்குது நண்பா. அருமையாக இருக்குது. மனம் இருப்பது மனம்மா. செம்மையாக மணக்குதுப்பா. தம்பி பழம் எடுத்தாச்சு. சரிதா. இப்போ ஒரு நல்ல இடமா பார்த்து சுட்டு சாப்பிட போகலாமா? அதான் வேலையை ஃபஸ்ட்டு வேலை. ஓகே ஓகே கரெக்ட். நல்லா இருக்குது இந்த பழம். வெரி நைஸ் சூப்பர். நீ கேட்ட மாதிரியே பழம்டா. அந்த மணம்லாம் இன்னும் இல்லை. இந்த மணம் பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பர் பியூட்டி. புதுசாக இருக்குது. செம்மையாக இருக்குதுப்பா. இன்னும் இருக்கான்னு பாரு. இல்லைடா தம்பி இங்கே சுற்றுலாண்டா. இடம் அருமையாக இருக்கு பாரு. மரத்துக்கடிய நிழல், அடுப்பும் இருக்கு. டேய் விறகு கரெக்டாக எடுக்கு. பழத்தை வச்சு சுட்டுலாம். இப்போ இது மேலே வந்து பழத்தை வை. பழத்தை வை. நிற்குமா? நிற்கிற நான் பிடிச்சிக்கிறேன். போடு பற்ற வை. நெருப்பேடு. தீப்பிடி. தீப்பிடி நாங்கள் இருக்கட்டும். அந்த சைடு போடுப்பா தம்பி. அண்ணா அந்த சைடு போடுங்க பரவாயில்ல. சரிங்கண்ணா. காய்ச்சது தள்ளி உட்கார். ஏன் என்னாச்சு? எனக்கு பொட்டு போட்டுருக்கேன். அந்த புட்டம்ங்கிறாங்களே அந்த மாதிரி. வாய் கம்மியாக பேசணும். டேய் உட்கார முடியலடா. எடு எடு எடு. இப்படி மேலே எரிஞ்சிக்கிட்டே இருந்து தணல் விழுகிற அளவுக்கு எரியணும். எடு. வந்து நண்பா பனம்பழம் சுட்டாச்சு. ரெடி. சாப்பிடலாமா? ஓகே டன். ஓப்பன் ஓப்பன் ஆகிற. கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இதை வை. நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிடறேன். உண்மையிலே பனம்பழம் சுட்டாச்சு. சாப்பிட்டோம். டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட் வேறு லெவல். கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும்.